வணக்கம், இது கலாமா கிச்சன். இன்னைக்கு வாங்க, உடம்புக்கு தெம்பா ஒரு வெஜிடபிள் சூப்பு. இது ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப். அடுப்பு வச்சிருக்கேன். எண்ணெய் சட்டி காயட்டும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொலஸ்ட்ரால் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு, அதனால கொஞ்சம் நெய்யெல்லாம் போட மாட்டேன். இந்த பாருங்க, ஒரு பூண்டு வந்து நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பூண்டெல்லாம் பெரிய பூண்டா, ஒரு பூண்டு நைஸா அரைஞ்சி வச்சிருக்கேன். இது நல்லா வாசனை, இது வாசனை தான். அதுல இந்த வாசனை வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இதை இந்த வாசனை தான் சூப்பர் இருக்கும். குப்பை இதில் பாருங்க, இந்த ஒரு 10 சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன். தக்காளியெல்லாம் கிடையாது. ஒரு 10. காரம் வந்து மிளகு தான், மிளகு தூள் தான் இதுக்கு காரம். 25 கிராம் கோஸ், 25 கிராம் கேரட், குடமிளகாய் 25 கிராம், பீன்ஸ் 25 கிராம், இதுல வேக வச்சு பட்டாணி வந்து 50 கிராம். இதுல வந்து 10-15 5 பேர் குடிக்கிறவங்க. கான் வந்து வேக வச்சுருக்க தண்ணியோட. இப்ப நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ, கான் காலத்துல எவ்வளவு தண்ணி சூப்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுருங்க. ஒரு 1 லிட்டர் 3/4 லிட்டர் வச்சிருக்கான் தண்ணி. இப்ப இதுக்கு ருசிக்கு ஏற்ப உப்பு, இந்த பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம், கம்மியாவே போட்டுங்க முன்னாடி. இப்ப இது மூடி போட்டு இது கொதிக்கட்டும். அதுக்காட்டி இந்த கான் வந்து நான் இது வந்து அவிக்காத, வேக வைக்காத கான் வந்து அதுல இந்த பாருங்க ஒரு 4 முந்திரி போடுறேன். ரொம்ப ரிச்சா இருக்கும் இது போட்டா. இந்த கானும் முந்திரியும் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்க, கும்பு சூப்பரா வெந்து போயிட்டெல்லாம் நல்லா வாசனை, அவ்வளவு வாசனை வருது பாருங்க. கான் அரைச்சி, பச்சை கான், இது அவிக்காத பச்சை கான் அரைச்சி இதுல ஊத்துறேன். கலர் சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னும் கொதிச்சோன்னே சூப் இது வந்துடும். அந்த பழப்பழன்னு அந்த இது வந்துடும். இந்த திக்னஸ் கொடுக்குது. ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். பாருங்க, சூப் ரெடி. இது எப்படி இருக்குன்னு நான் சொன்னது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.